நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு தரும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் கனேடியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இந்நாளில் கனடாவிலிருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற இந்திய குடும்பத்தினர் சிலர் தங்களது அச்சமளிக்கும் அனுபவங்களையும் தவிப்பையும் பகிர்ந்துள்ளனர். திபெத் நேபாள எல்லையில் உள்ள சாம்பல் நிற கட்டிடத்தை பெருவெள்ளம் சூறையாடும் காட்சியை பார்ப்பது அனூப் மிஸ்ராவுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. புதன்கிழமை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது தனது மனைவி சுவாதி பக்ட்ரேஜா அந்த எல்லை கட்டிடத்திற்குள் இருந்ததாக அவர் கூறுகிறார். 14 நாள் ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு தாயகம் திரும்ப இருந்த சுவாதி இது ஒரு மறக்க முடியாத அற்புதமான பயணம் என்று கடைசியாக பேசிய போது மகிழ்ச்சியுடன் கூறியதை மிஸ்ரா நினைவு கூறுகிறார். தற்போது இந்தியாவில் உறவினர்களுடன் தங்கியிருக்கும் தனது 13 வயது மகளை சந்திக்க மிஸ்ரா இந்தியா விரைந்து கொண்டிருக்கிறார். சுவாதியின் செல்போன் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பேட்டரியை சேமிப்பதற்காக தினமும் ஒரு முறை மட்டுமே மிஸ்ரா அழைக்கிறார். எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக தவிர்த்து நேர்மறை நம்பிக்கையோடு இருக்கிறேன். நாங்கள் விரைவில் மீண்டும் ஒன்று சேருவோம் என உருக்கமாக தெரிவித்தார். இதேவேளை கனடாவின் வெளியுறவுத்துறை தகவலின்படி காணாமல் போன 1000க்கும் மேற்பட்டோரில் குறைந்தது 30 கனேடியர்களும் அடங்குவர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. போர்ட் மூடியைச் சேர்ந்த கெவல் ஷா கூறுகையில் தனது சகோதரர் தவால் ஷா மற்றும் அண்ணி மேகா ஷா ஆகியோருடன் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என வழிமேல் விழிவைத்து காத்திருப்பதாகவும் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார்.